ஹாய் தோழீஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம வந்துட்டு தயிர் வடை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த தயிர் வடையில் சில டிப்ஸ் எல்லாம் சொல்லியிருக்கேன். அதை வச்சு நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களோட தயிர் வடை, இந்த உளுந்து வடை ரொம்ப டேஸ்டியாக வரும். லெட்ஸ் ஸ்டார்ட்ஸ் நவ். இதில் கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துப்போம். தேவையான நமக்கு என்ன சால்ட்டு வேணுமோ அதை நம்ம வந்துட்டு நான் இப்போவே சேர்த்துக்கலாம். ஏன்னா நல்லா ஈவனாக மிக்ஸ் ஆகும், உங்களுக்கு அங்கே எங்கே தட்டுப்படாது. அப்புறம் இன்னொன்று, நம்ம டைஜஷனுக்கு கொஞ்சம் சீரகம், இது வந்து ரொம்ப பெருசாக தெரியாது. அதுக்கப்புறம் நம்ம பெருங்காயம் இருக்குது பார்த்திங்களா, நம்ம பெருங்காயத்தை கூட நம்ம இப்போவே சேர்த்துப்போம். இதுவும் டைஜஷனுக்கு ரொம்ப நல்லது. இப்போ நம்ம இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம வந்துட்டு வடை மாவு அரைச்சி எடுத்துருக்கோம். இந்த உளுந்து ஊற வைக்கும் போதே ஒரு 2 ஸ்பூன் வந்துட்டு அரிசி மாவு சேர்த்து ஊற போட்டிங்கன்னா உங்களுக்கு பொரிச்சு எடுக்கும்போது நல்லா கிறிஸ்பாக இருக்கும். நீங்கள் தயிர் வடை இல்லாமல் ஸ்நாக்காக சாப்பிட போகிறேன் அப்படின்னும் போது உங்களுக்கு வந்துட்டு அந்த கிறிஸ்ப்னஸ் நல்லா மெயின்டைன் ஆகும், ரொம்ப நல்லாயிருக்கும். அவுட் லேயர் வந்துட்டு உங்களுக்கு கிறிஸ்பியாகவும் உள்ளே வந்துட்டு சாஃப்டாகவும் இருக்கும். இப்போ நம்ம வந்துட்டு இதில் ஆனியன் சேர்த்துக்கலாம். ஆனியன் நறுக்க ஆரம்பிக்கலாம். இப்போ வந்துட்டு வெங்காயம் உரிச்சு வச்சுருக்கோம்ல, அதை வந்துட்டு கொஞ்சம் பொடியாக நல்லா ஃபைனாக நறுக்க ஆரம்பிச்சிருக்கலாம். இப்போ ஏன் நான் வந்துட்டு இதுக்கு நிறைய வெங்காயம் சேர்க்காம இவ்வளோன்ட்டு சேர்க்குறேன்னா, உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் ஸ்நாக்காக சாப்பிடும்போது நீங்கள் நிறைய வெங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போ தயிர் வடையாக சாப்பிடும்போது மேலே லேயரில் இந்த பூந்தியோடு கூட சேர்த்துக்கலாம். அப்போ கொஞ்சமான வெங்காயம் இருந்தால் தான் நமக்கு வந்துட்டு நல்லாயிருக்கும். நம்ம பச்சை மிளகாவை வந்துட்டு நல்லா இப்படி 4ஆக ஒரு பச்சை மிளகாவை இப்படி ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு நம்ம நறுக்கணுன்னா காரமாகவும் இருக்காது, உங்களுக்கு வந்துட்டு இருக்கிறதே தெரியாது. பசங்க சாப்பிடும்போது கூட காரம் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. நம்ம ஆனியன் எடுத்து போட்டுக்கலாம். ஆனியன் போட்டிருக்கோம். இப்போ வந்துட்டு பச்சை மிளகாய் நறுக்கி வைக்கிறதையும் போட்டுக்கலாம். இப்போ வந்துட்டு பொடியாக, ரொம்ப பொடியாக இன்ச்சியை ஒரு 1/2 இன்ச்சு மாதிரி ரொம்ப ஃபைனாக, உங்களால் எந்த அளவுக்கு ஃபைனாக கட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ஃபைனாக கட் பண்ணிக்கலாம். ஏன்னா பசங்களுக்கு வந்துட்டு வாயிலையும் கடிப்படக்கூடாது, நம்ம சேர்க்குறதும் வந்துட்டு தெரியக்கூடாது. அந்த மாதிரி நம்ம ஃபைனாக போட்டோன்னா அவனுங்களுக்கு உடம்புக்கும் சேரும். பார்த்தீங்களா இந்த ஃபைன்? ஓகே. இப்போ வந்துட்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் இப்போ சட்டி காஞ்ச உடனே எண்ணெய் ஊற்றிக்கலாம். இந்த அளவுக்கு எண்ணெய் ஊற்றி காய வச்சுக்கணும். மாவு பிசைஞ்சு வச்சுக்கலாம். மாவை கொஞ்சம் நல்லா பிசைஞ்சு வச்சுக்கலாம். நம்ம உப்பு, பெருங்காயம், சீரகம் எல்லாம் போட்டதால் இப்போ நம்ம வந்துட்டு ரொம்ப அப்படியே அடித்து பிசையணுன்ற அவசியமெல்லாம் நமக்கு வந்துட்டு கிடையாது. இப்போ எண்ணெய் காஞ்சோன்னா நம்ம வந்துட்டு எல்லாமே இந்த உப்பெல்லாம் நம்ம போட்ட உப்பெல்லாம் நல்லா ஈவனாக இருக்கும். இப்போ கையை தண்ணியில் நனைச்சிட்டு ஒரு 3, 4, 5 அந்த மாதிரி போட்டு எடுத்துக்கலாம். இது மட்டும்தான் தெரியணும்னு சொன்னேன் நான் ஒன்று. எது மட்டும் தான் தெரியும்? நாங்கள் அது மட்டும் கை வச்சா அப்படிங்கிற அது மட்டும் தெரியும். என்ன நல்லா காஞ்சிருச்சா? இப்போ நம்ம வடை போடலாம். இப்போ வந்துட்டு தண்ணியில் கையை நல்லா நனைச்சிட்டு இப்படி எடுக்கணும். இப்படி எடுத்து இப்படி நடுவில் ஒரு ஓட்டை. இப்போ தெரியாது உங்களுக்கு, போடும்போது உங்களுக்கு கரெக்டாக வரும்.
2 கையில் போடணுன்ற அவசியம் இல்லை. ப்ரௌன் ஆகுதா? இப்போ லைட்டாக கொஞ்சம் திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டதுக்கப்புறம் மறுபடியும் இந்த சைடும் ஒரு ப்ரௌன் வரணும். உங்களுக்கு நல்லா வந்ததுக்கப்புறம் எடுத்துடலாம். காய்ச்சல் பார்த்தீங்களா உங்களுக்கு நல்லா எப்படி இருக்குது? இந்த அளவுக்கு இருக்கணும். நம்ம போடும்போது எண்ணெய் வந்துட்டு பதம் நல்லா கொஞ்சம் நல்லாவே சூடாக இருக்கணும். அதுக்கப்புறம் ஒரு ஹாஃபு நீ வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கணும். ஏன்னா நமக்குள்ளேயும் வேகணும், வெளியிலையும் நல்லா கிறிஸ்பாக இருக்கணும் பார்த்தீங்களா? அதுக்காக ஒரு மீடியமில் வச்சுக்கணும். நம்ம திருப்பி போட்ட ப்ரௌனுக்கும் இந்த ப்ரௌனுக்கும் பார்த்தீங்களா வித்தியாசம்? நம்மளோட ஓட்டை பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக வந்திருக்கு பார்த்தீங்களா? நம்ம 2 கை வைக்கணுன்ற அவசியமே கிடையாது. நம்ம ட்ரை பண்ண ஒரு 2-3 தடவை நம்ம ட்ரை பண்ணாலே உங்களுக்கு நல்லா வந்துடும். பிகினர்ஸ் கூட நீங்கள் ரொம்ப நல்லா ட்ரை பண்ணலாம். நம்ம வந்துட்டு பயப்படக்கூடாது. எந்த ஒரு விஷயம் செய்யறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஸ்ட்ராங்காக நம்ம பண்ணணும். பண்ண முடியும், இது நல்லா வரும் அப்படின்ற நம்ம முதல்ல நம்ம மைண்டில் நினச்சிட்டாலே வரும். இப்போ வந்துட்டு பார்த்தீங்களா சூப்பர் கோல்டு கலரில் வந்திருக்கு பார்த்தீங்களா? இந்த ஸ்டேஜில் நாம் எடுத்துடலாம். எடுத்துட்டு டிஷ்யூ பேப்பரோ இல்லைன்னா ரேப்பிங் பேப்பரோ, என்கிட்ட ரேப்பிங் பேப்பர் தான் இருக்குது, அதனால நான் அதில் போட்டுக்கிறேன். இப்போ நாம் இன்னொரு செட்டு போட்டுக்கலாம். பார்த்தீங்களா நம்மளோட வடை எவ்வளோ அழகாக சூப்பராக ஹோலோடு வந்திருக்கு. நம்ம 2 கை யூஸ் பண்ணுன்ற அவசியமே வந்துட்டு நமக்கு இல்லை. இப்போ வந்துட்டு நம்ம தயிர் வடைக்கு எப்படி டிஸ்ப்ளே பண்ணலான்றத பார்ப்போம். நம்மளோட இது வடை பார்த்தீங்களா, சத்தம் எப்படி கேட்குது பார்த்தீங்களா? சுடுது. எப்படி உள்ள சாஃப்டாக, வெளியில் நல்லா கிறிஸ்பாக. சத்தம் கேட்குதா உங்களுக்கு? புளிக்காத கெட்டி தயிராக எடுத்து இந்த தயிருக்கு தேவையான சால்ட்டை சேர்த்து இந்த பீட்டரை போட்டு இப்படி நல்லா விஸ்க் பண்ணணும். மிக்ஸியில் போட்டு அடிக்கலாம், நல்லா சூப்பர் ஃபைனாக வரும். ஆனால் லஸ்ஸி மாதிரி வந்துடும், நமக்கு கொஞ்சம் லூஸ் ஆகிடும். இதுவே நம்ம விஸ்க் போட்டு இப்படி பண்ணோன்னா அந்த லம்ஸ் எல்லாம் கொஞ்சம் கரைஞ்சி சூப்பராக அந்த திக்கு வந்துட்டு அப்படியே மெயின்டைன் ஆகும். இப்போ வந்துட்டு நம்ம இந்த பவுலில் இது டிஸ்ப்ளே எப்படி பண்ணலான்றத பார்க்கலாம். இந்த அளவுக்கு தயிரை ஊற்றிட்டு இதில் கொஞ்சம் கொத்தமல்லி தூவிட்டு கொஞ்சம் மிளகாத்தூள், அது கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதுக்காக இன்னும் கொஞ்சம் காராத்தூள். இப்போது நம்மளோட தயிர் வடை ரெடி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் வாட்சிங் ஃபார் திஸ் வீடியோ. நம்ம தோழிகள் எல்லாம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும், ஷேர் பண்ணணும், கமெண்ட் பண்ணணும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனிங் ஆஃப் ரம்யா. இதில்